வணக்கம், இது உங்கள் தமிழ் சைனிக். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றுக்கும் மேற்பட்ட திருமணம் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் ஒய்ஃபுக்கும் செகண்ட் ஒய்ஃபுக்கும் வந்து எப்படி பென்ஷன் கிடைக்கும், முதல் மனைவியோட மகனோ மகளோ இருக்காங்க அப்படின்னாலும் பிறகு இரண்டாவது மனைவி அப்படி இருக்காங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு எந்தெந்த முறையில் பென்ஷன் வந்து பிரித்து கொடுப்பாங்க, எந்த வயசு வரைக்கும் பென்ஷன் வந்து வாங்கலாம், முதல் மனைவியோட மகன் மகள் வந்து பென்ஷன் வாங்குற கண்டிஷன் என்ன அப்படின்ற பற்றி இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ கொண்டு வந்ததுக்கான நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம அங்கே வந்து டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி வந்து கமெண்ட் செக்ஷனில் ரிப்ளை பண்ண முடியாதனால தான் இந்த வீடியோ வந்து கொண்டு வந்திருக்கோம். ஸோ இந்த வீடியோ மூலிமா யாருக்கெல்லாம் இந்த மாதிரி சந்தேகம் இருக்கோ, ஸோ உங்களுக்கும் இந்த சந்தேகம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா முடிஞ்ச அளவுக்கு வந்து பண்ண இந்த வீடியோவில் வந்து முயற்சி பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வேண்டுகோள் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்க. அதே போல் சேனலில் இருக்க பழைய வீடியோ பார்த்தும் ஷேர் பண்ணியும் சேனலுக்கும் சரி பென்ஷனுக்கும் சரி உங்களோட சப்போர்ட்டை வந்து கொடுங்க. முதல் திருமணம் வந்து பண்ணியிருக்கீங்க அப்படின்னாக்கா முதல் மனைவியோட இறப்போ இல்லை விவாகரத்தோ ஆகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து இரண்டாவது திருமணம் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அது வந்து இந்த திருமண சட்டப்படி சட்டவிரோதமானது. ஸோ நீங்கள் வந்து முதல் மனைவி இறந்துருக்கணும் இல்லைனா டிவோர்ஸ் ஆகிருக்கணும். ஸோ இந்த ரெண்டு கண்டிஷனில் நீங்கள் வந்து இரண்டாவது திருமணம் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு பென்ஷன் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே போல் இது வந்து சட்டப்பூர்வமாகவும் இருக்கும். ஸோ இரண்டாவது மனைவிக்கு வந்து எப்படி வந்து பென்ஷன் கிடைக்குது, இவங்க என்ன கேள்வி கேட்டிருக்காங்க, இந்த வீடியோ கொண்டு வந்ததுக்கான அந்த காரணத்துக்கான அந்த கமெண்ட்ஸை வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து படிச்சிடலாம். ஸோ அதுக்கப்புறம் அதுக்கான பதில் வந்து நம்ம சொல்லலாம். ஸோ இதுதான் அவங்க சொன்ன கமெண்ட் செக்ஷனு. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 5 வயது ஆண் குழந்தை உள்ள மனைவியை இழந்தவரை நான் 2008 வந்து திருமணம் செய்து கொண்டேன். அவர் கடந்த 2004 மாரடைப்பால் காலமாகிவிட்டார். அதற்கு பிறகு அவருடைய எஸ்ஆர் பதிவில் இறந்த முதல் மனைவியின் பெயரை அப்படியே விட்டுவிட்டார். அதன் பிறகு எங்கள் திருமணச் சான்று, அழைப்பிதழ் மற்றும் எங்களுக்கு பிறந்த மகனின் பிறப்புச் சான்றிதழ் அனைத்தையும் வைத்து பணப்பயன் அதாவது பென்ஷன் வந்து விண்ணப்பித்த போது சட்டப்படி வாரிசு சான்றிதழ் படி பிரிப்பார்கள் என்று நினைத்தோம். அவர்கள் முதல் மனைவிக்கு பாதி, இரண்டாவது மனைவிக்கு பாதி என்ற இன்சூரன்ஸ் லெவல் பே பிரித்தார்கள். முதல் மனைவியோட மகன் தான் இவங்க. ஸோ இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 21 வயசு, சட்டக்கல்லூரியில் 4ஆம் ஆண்டு பயில்வதால் அரசு வேலை மற்றும் ஓய்வூதியம் எனக்கு தருமாறு என்ஓசி கொடுத்து ஓய்வூதியம் விண்ணப்பித்ததால் ஏஜியில் அவர்கள் வாரிசு சான்றிதழ் படி 1/3 கிராஜுவேட் போட்டுவிட்டு பென்ஷன் இரண்டாக பிரித்து போட்டு உள்ளார்கள். 25 வயது வரை அல்லது வேலை கிடைக்கும் வரை முதல் மகனுக்கு என்கிறார்கள். அதன் பிறகு எனக்கு வழங்குவார்களா, இல்லை அந்த பாதி நிறுத்தப்படுமா? அதாவது முதல் மனைவியோட மகனுக்கு அந்த பாதி பென்ஷன் வந்து பிரித்து கொடுத்துருக்காங்களே அந்த அமௌண்ட்டும் எனக்கு கிடைக்கிற அமௌண்ட்டும் சேர்த்து தருவாங்களா, இல்லை அந்த பாதி வந்து ஸ்டாப் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதே போல் 2034 வரை ஃபேமிலி பென்ஷன் என்ஹான்ஸ்டு என்று குறிப்பிட்டுள்ளார்கள். அதன் பிறகு நார்மல் பென்ஷன். ஸோ இதுக்கு வந்து அந்த என்ஹான்ஸ்லேட்லேருந்து எனக்கு கம்மியாகுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இதுக்காக அவங்க குறிப்பிட்டு இருக்கப்படி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே முதல் மனைவி வந்து டேட் ஆஃப் டெத் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2005 வந்து இறந்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மகனோ மகளோ வந்து இருக்காங்க. ஸோ இவங்க வந்து ரெண்டாவது திருமணம் வந்து எப்போ பண்ணியிருக்காங்கனாக்கா 2008, அதாவது முதல் மனைவி இறந்த பிறகு தான் ரெண்டாவது திருமணம் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது சட்டப்பூர்வமாக வந்து செல்லுபடியாகும். ஏன்னா அவங்க வந்து ஆல்ரெடி பென்ஷன் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ முதல் மனைவியோட மகன் வந்து இருக்காரு, இவருக்கு வந்து 25 வயசுக்குள்ளே இருக்குது. இவர் வந்து சட்டக்கல்லூரியில் வந்து இப்போ ஸ்டடி பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ அதனால் 25 வயசுக்குள்ளே இருக்கிறதுனால இவருக்கு வந்து ஜாப் இல்லாதனால, ஸோ இங்கே வந்து ஜாப்லெஸ்ஸாக இருக்கிறதுனால இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த பென்ஷன் வந்து பாதியாக பிரித்து கொடுத்துருக்காங்க. அதாவது முதல் மனைவியோட மகனுக்கும் இரண்டாவது மனைவிக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாதியாக பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ இவருக்கு வந்து முதல் மனைவியோட மகனுக்கு வந்து ஃபேமிலி பென்ஷன் வந்து எப்படி கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ மகன் வந்து ஒன்று வந்து 25 வயசுக்குள்ளே இருக்கார், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேலை இல்லாமல் இருக்கார். ஸோ இந்த 2 கண்டிஷனில் தான் அவருக்கு வந்து பென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க இப்போது. ஸோ இதை தவிர்த்து டிசபிலிட்டியாக இருந்தார் அப்படின்னாக்கா இவரோட வாழ்நாள் வரைக்கும் இவருக்கு வந்து அந்த 50 பிரித்து கொடுத்த பென்ஷன் வந்து கிடைச்சிட்டே இருக்கும். மீதி பாதி தான் இந்த ரெண்டாவது மனைவிக்கு வந்து கிடைக்கும். ஸோ இதில் வந்து கண்டிஷன் வந்து புரிஞ்சுக்கணும். இவரோட வயசு இங்கே வந்து இவர் வந்து டிசபிலிட்டியாக இல்லாதனால இவரோட வயசு வந்து 25 வயசு வந்து அடையிற வரைக்குமோ இல்லை வேலை கிடைக்கிற வரைக்குமோ இவருக்கு வந்து அந்த 50% பென்ஷன் கிடைக்குது. இந்த ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று ஆகுது அப்படின்ற பட்சத்தில்
மொத்த பென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இரண்டாவது மனைவிக்கு வந்து போகும். ஸோ இவரே வந்து இங்கே டிசபிள் சைல்டாக இருக்காரு அப்படின்னாக்கா இவரோட லைஃப் டைம் வரைக்கும் அந்த பென்ஷன் வந்து பாதி பென்ஷன் வந்து இங்கே கிடச்சிட்டு இருக்கும், மீதி பாதி தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா செகண்ட் ஒய்ஃப்க்கு வந்து போகும். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா மகன், இந்த முதல் மனைவியோட மகனாக இருந்தால் இந்த கண்டிஷனு. ஸோ இதுவே மகளாக இருக்காங்க அப்படின்னாக்கா ஸோ அவங்க அன்மேரிட் டாட்டராவோ இல்லை விடோ டாட்டராவோ டிவர்ஸ் டாட்டராவோ டிசபிள் சைல்டாக இருக்காங்க அப்படின்னாக்கா இவங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் அந்த பாதி பென்ஷன் வந்து வந்துட்டுருக்கும். ஸோ மீதி பாதி தான் இரண்டாவது மனைவி வந்து போகும். இதுவுமே சட்டப்படி திருமணம் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இந்த கண்டிஷன். அதாவது முதல் மனைவியோட இறப்போ இல்லை டிவோர்ஸோ நடந்து அதுக்கப்புறம் இரண்டாவது திருமணம் பண்ணி முதல் மனைவியோட பேரை வந்து எடுத்துகிட்டு இரண்டாவது மனைவியோட பேரை டாக்குமெண்ட்டில் வந்து சேர்த்துருக்கீங்க அப்படின்னாக்கா இவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா முதல் மனைவியோட பேரை வந்து எடுக்காமல் முதல் மனைவியோட பேரை தான் இருந்தாச்சு, இரண்டாவது மனைவி வந்து அவங்களோட டாக்குமெண்டேஷன் ப்ராசஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி தான் பென்ஷன் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த இரண்டாவது மனைவிக்கு பென்ஷன் கிடைக்கும் போது அவங்க சொன்ன மாதிரி என்ஓசியில் வந்து இவங்க பென்ஷனுக்காக அப்ளை பண்ணாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இவங்களுக்கு பாதி பென்ஷன் கிடச்சிருக்கு. ஸோ இங்கே அபவுட் 25க்கு மேலே ஆகிடுச்சு, இல்லை வேலை கிடச்சாச்சு, இந்த கண்டிஷனில் மகன் வந்து இல்லை அப்படின்னாக்கா 100% பென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த இரண்டாவது மனைவிக்கு வந்து கிடைக்கும். ஸோ டாக்டர் கேஸ்லேயும் இது வந்து பொருந்தும். 25 வயசுக்குள்ளே இருக்காங்க, ஜாப்லெஸ்ஸாக இருக்காங்களும் சரி. ஸோ 25 வயசுக்குள்ளே இருக்காங்க அப்படின்னாலும் இந்த கண்டிஷனில் வராங்க அப்படின்னாக்கா அவங்களோட வாழ்நாள் முழுவதும் பென்ஷன் வந்து கிடைக்கும். ஸோ மகனுக்கும் மகளுக்கும் உள்ள வித்தியாசம் வந்து பாருங்கள். அதே போல் முதல் மனைவிக்கும் இரண்டாவது மனைவிக்கும் பென்ஷன் வந்து எப்படி பார்ட்டிஷன் ஆகுதுன்னு சொல்லிட்டு அது பாருங்கள். முதல் மனைவியோட வாரிசுக்கும் இரண்டாவது மனைவிக்கும். ஸோ இரண்டாவது மனைவிக்கு வந்து பென்ஷன் வந்து எந்த கேட்டகரியில் வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லி இப்போ பார்த்தீங்கன்னாக்கா சர்வீஸ் பர்சனும் இல்லை பென்ஷனரோ உங்களோட ரெக்கார்ட்ஸில் வந்து டேட்டா வந்து அப்டேட் பண்ணுங்கள். இரண்டாவது மனைவியோட பேரை வந்து சேருங்க. முதல் மனைவி இறந்திருந்தாக்கா அவங்களோட டெத் சர்டிஃபிகேட்டு இல்லை டிவோர்ஸ் ஆயிருந்தாக்கா அந்த கோர்ட் ஆர்டர் ஜட்ஜ்மெண்ட் காப்பியை வச்சு நீங்கள் இவங்களோட முதல் மனைவியோட பேரை வந்து எடுத்துகிட்டு இரண்டாவது மனைவியோட பேரை வந்து நீங்கள் ரெக்கார்டில் அப்டேட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் இரண்டாவது மனைவி வந்து பென்ஷன் வாங்க முடியும். இல்லைனா அவங்க வந்து அவங்களோட டாக்குமெண்ட் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் பண்ண பிறகு தான் பென்ஷன் வந்து வாங்க முடியும் இவங்கள மாதிரி. அடுத்து வந்து இவங்க கேட்டிருக்காங்க என்ஆர்எஸ் ரேட்டில் வந்து ஃபேமிலி பென்ஷன் வந்து இருக்குது. 2034 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ஆர்எஸ் ரேட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆர்டினரி ரேட்டுன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கிற எம்ப்ளாயீஸ்க்கு வந்து யாரெல்லாம் 98க்கு முன்னாடி வந்தாங்களோ இவங்களோட வயசு வந்து 65 வயசும், 98க்கு அப்புறம் வந்த பென்ஷனர்களோட வயசு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 67. ஸோ இந்த ரெண்டுல வந்து பார்த்தீங்கன்னாக்கா எது வந்து முன்னாடி முடியுதோ இல்லை இவங்களோட இறப்புக்கு அப்புறம் 7 வருஷம். ஸோ இது ரெண்டுத்தில் எது வந்து முன்னாடி வருதோ அவ்வளோ நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா என்ஆர்எஸ் ரேட் வந்து கிடைக்கும். இப்போ உதாரணமாக இது வந்து என்ஆர்எஸ் ரேட்டை பற்றி நம்ம நிறையவே பேசியிருக்கோம். ஸோ இவங்க வந்து கேட்டதுனால இங்கே வந்து நம்ம மென்ஷன் பண்ணுறோம், அவங்களுக்கு வந்து கிளியர் ஆகணும் அப்படின்றதுக்காக. ஸோ இப்போ உதாரணமாக இவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2001 வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகிருக்காரு அப்படின்னாக்கா அவரோட வயசு வந்து 67 கம்ப்ளீட் ஆகணும். அப்படி இல்லைனாக்கா இறந்து 7 வருஷம் வந்து கம்ப்ளீட் ஆகணும். ஸோ இந்த மாதிரி எது வந்து முன்னாடி வருதோ அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ஆர்எஸ் ரேட் பேமெண்ட் பென்ஷன் கிடைக்கும். ஸோ இவங்க குறிப்பிட்டிருக்கபடி 2034 அவரோட வயசு ஒன்று வந்து கம்ப்ளீட் ஆகணும், இல்லைனா அவர் இறந்து 7 வருஷம் வந்து கம்ப்ளீட் ஆகணும். ஸோ இதுவே இவர் வந்து 1995 வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகிருக்காரு அப்படின்னாக்கா அவரோட வயசு வந்து 65 வந்து கம்ப்ளீட் ஆகணும், அப்படின்லாம் இறந்து 7 வருஷம் வரைக்கும். ஸோ இதுதான் எங்கள் கண்டிஷனு. ஸோ இதில் அவரோட 2034 வயசு முடியுதா இல்லை அவர் இறந்து 7 வருஷம் வந்து முடியுதான்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களோட டாக்குமெண்ட் வச்சு செக் பண்ணிங்க. ஸோ அதுதான் என்ஆர்எஸ் ரேட் ஃபேமிலி பென்ஷனு. என்ஆர்எஸ் ரேட் ஃபேமிலி பென்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா பென்ஷனர் வந்து என்ன அமௌண்ட் வந்து வாங்கிட்டு இருந்தாரோ அதே அமௌண்ட் தான் இந்த கண்டிஷன் வரைக்கும் கிடைக்கும். ஸோ இறந்து 7 வருஷம் அப்படின்லாம் அவரோட வயசு வந்து 67 முடிகிற வரைக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன அமௌண்ட் வந்து என்ஆர்எஸ் ரேட்டில் கிடைக்குதோ அங்கேருந்து உங்களுக்கு 60% வந்து கிடைக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நார்மல் ரேட் ஆஃப் ஃபேமிலி பென்ஷனு. ஸோ என்ஆர்எஸ் ரேட் ஃபேமிலி பென்ஷனுக்கும் நார்மல் ரேட் ஃபேமிலி பென்ஷனுக்கு வந்து வித்தியாசம் வந்து புரிஞ்சுங்க. ஸோ இது வந்து இந்த கண்டிஷனில் மட்டும்தான் வந்து பொருந்தும். ஸோ என்ஆர்எஸ் ரேட்டை பற்றி இன்னுமே டீட்டெயிலாக வந்து ஆன் சர்வீஸ்லேயே வந்து இறந்துருக்காங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு எது வரைக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அது தனியாக வந்து வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோட லிங்க்கை வந்து ஐ பட்டனில் ஆட் பண்ணுறேன். அங்கேருந்து நீங்கள் வந்து அந்த வீடியோ பார்த்து என்ஆர்எஸ் ரேட் ஃபேமிலி பென்ஷன் வந்து 10 வருஷம் வரைக்கும் கூட கிடைக்குது. அது யாருக்கு கிடைக்கும், எப்படி கிடைக்கும்னு சொல்லிட்டு அதை வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுங்க. ஸோ முதல் மனைவிக்கும் இரண்டாவது மனைவிக்கும் என்ன வந்து பென்ஷன் வேறுபாடு இருக்குது, இவங்க கேஸில் வந்து எந்த மாதிரி வந்து இவங்க பென்ஷன் வாங்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க. ஸோ இங்கே வந்து குறிப்பாக 25 வயசுக்கு முன்னாடியே அவருக்கு வந்து வேலை கிடைச்சாச்சு அப்படின்னாலும் சரி, இல்லை 25 வயசு முடிஞ்சாச்சுனாலும் சரி,
இந்த மகன் வாங்கிட்டு இருக்க பென்ஷன் வந்து கண்டிப்பாக இரண்டாவது மனைவிக்கு வந்து போகும். ஸோ இவங்களுக்கு வந்து 100% பென்ஷன் என்னவோ முழுமையான பென்ஷன் வந்து இவங்களுக்கு கிடைக்கும். அதுவே மகளாக இருந்தாக்கா இந்த கண்டிஷனில் இருக்காங்கனாக்கா இவங்களோட பென்ஷன் வந்து வாழ்நாள் முழுவதும் போகும். ஸோ மகளாக இருக்கும்போது திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா முழு பென்ஷன் வந்து இரண்டாவது மனைவிக்கு வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் கேட்ட கேள்விக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ நான் உங்களுக்கு விலக்கி இருக்கிறேன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னுமே உங்களுக்கு வந்து சந்தேகம் இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் நம்மளை கான்டாக்ட் பண்ணி இன்னுமே டீட்டெயிலாக வந்து உங்களோட சந்தேகத்தை வந்து தீர்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ மூலிமா நான் உங்களுக்கு என்ன சொல்ல முயற்சி பண்ணணும் அது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. அதே போல் சேனலில் இருக்க பழைய வீடியோ பார்த்தும் ஷேர் பண்ணியும் சேனலுக்கு சரி பென்ஷனுக்கு சரி உங்களோட சப்போர்ட்டை வந்து கொடுங்க. நம்ம சேனல் மூலிமா உங்களோட பென்ஷன் சம்மந்தமான ப்ராப்ளம் எதனா சால்வ் பண்ணணும் இல்லை உங்களுக்கு வேறு எதனா சந்தேகத்தை வந்து கேட்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் நம்மளோட சேனலில் மெம்பராக ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களோட சந்தேகத்தை வந்து ஃபோன் மூலிமாவோ இல்லை வாட்ஸ்அப் மூலிமாவோ உங்களோட சந்தேகத்தை வந்து தீர்த்துக்கலாம். ஸோ இதுக்கான கட்டணம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 59 ரூபாயும் 120 ரூபாயும். ஸோ உங்களுக்கு எது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். மற்றபடி ஸ்பாஸ்லையோ இல்லை சிஏ பில் இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் கிளைம் பண்ணணும் அப்படின்னாலும் நம்மளோட சேனல் மூலிமா நீங்கள் வந்து அதை கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அதே போல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி சேனலுக்கு சரி பென்ஷனுக்கு சரி உங்களோட சப்போர்ட்டை வந்து கொடுங்க. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துக்கிறது நன்றி. இதே போல் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.